வழிபடுவது என்பது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் உண்மை கடவுளை வழிபடலாம். உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் உங்களுக்கு பிடித்த கடவுளை வழிபடலாம். இந்த ஒரு தேர்வினை கடவுள் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். மனித வாழ்க்கையில் நாம் இரவில் தூங்கி விழித்த நேரத்திலிருந்து நாம் மீண்டுமாய் உறங்கப் போகும் வரையிலும் ஏராளமான தேர்வுகளை நம்முடைய வாழ்க்கையிலே வைக்கிறோம். தேர்வுகள் என்றால் எக்ஸாம் கிடையாது, அவர் சாய்ஸஸ். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம்? குறிப்பாக நம் காலையில் எத்தனை மணிக்கு எழ வேண்டும் என்பதை நாம் தான் முடிவெடுக்கிறோம். 6 மணியா, 8 மணியா, 10 மணியா என்று நாம் தேர்வு செய்கிறோம். என்ன உடை உடுத்துவது, இன்றைய நாளில் எப்படி சீவுவது, என்ன அலங்காரம் செய்வது என்பதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். என்ன உணவு உண்பது, அது எத்தனை மணிக்கு உண்பது என்பதையும் நாம் முடிவெடுக்கிறோம். ஒரு படம் பார்க்க விருப்பப்பட்டாலும் என்ன படம் பார்க்க வேண்டும், யார் நடித்த படம் பார்க்க வேண்டும் என்று நாம் தேர்வு செய்கிறோம். ஒரு விளையாட்டை பார்க்க போவதாக இருந்தாலும் அல்லது டிவியில் பார்ப்பதாக இருந்தாலும் எந்த விளையாட்டை பார்ப்பது, எந்த சேனலை பார்ப்பது என்று நாம் தேர்வு செய்கிறோம். அதே போல காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கப் போகும் வரையில் எத்தனை மணிக்கு தூங்குவது என்பதை கூட நாம் தான் முடிவு செய்கிறோம். நாம் தேர்வு செய்கின்றோம். 8 மணிக்கு படுப்பதா, 10 மணிக்கு படுப்பதா, 12 மணிக்கு படுப்பதா என்பதை கூட நாம் தான் தேர்வு செய்கிறோம். மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் தேர்வு செய்து கொண்டே இருக்கிறோம். ஆக வாழ்க்கை நம்முடைய கைகளில் தான் இருக்கின்றது. இது உலக காரியங்களில் மட்டுமல்ல, ஆன்மீக காரியங்களில் கூட ஒரு இறைவனை நாம் சுதந்திரமாக வழிபட வேண்டும். யாருடைய கட்டாயத்தினாலும் நாம் வழிபடக்கூடாது. அப்படியானால் எந்த கடவுளை வழிபடுவது என்பது கூட நம்முடைய தேர்வு தான். இது எத்தனையோ பேர் ஒரு கடவுளை மறந்துவிட்டு வேறு கடவுளை நாடி செல்லுகின்றார்கள், அல்லது கடவுளை மறந்துவிட்டு கடவுள் இல்லாத ஒரு மறுப்பு கொள்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவும் அவருடைய தேர்வுதான், பிரியமான சகோதரனே, சகோதரியே. ஆக the choice is ours. விருப்பு என்பது என்னை பொறுத்து. ஒரு கதை ஒன்று சொல்வார்கள், அது உண்மையாக நடந்தது என்று கூறுவார்கள். ரஷ்யாவில் நடந்ததாம். ரஷ்யாவிலே அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. இந்த கம்யூனிஸ்ட் நாட்டிலே ஆன்மீக சுதந்திரம் அதிகமாக கிடையாது. ஆனாலும் அங்கே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த கிறிஸ்தவர்கள் வெளிப்படையாக நாம் திருப்பலி நிறைவேற்றுவது போல, நமது ஆராதனை நடத்துவது போல அவர்கள் வெளிப்படையாக நடத்த முடியாது. அவர்கள் ஏதாவது ஒரு ரகசிய அறைகளில் ரகசியமாக தகவல்களை பரிமாறிக்கொண்டு அவர்களை அழைத்து வந்து பயந்து கொண்டு ரகசியமாகத்தான் வழிபாடு செய்வார்கள். இவ்வாறாக ஒரு இடத்திலே அவர்கள் ஒரு ஜெப வழிபாடுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். கதவுகளை எல்லாம் அடைத்துவிட்டு, எவ்வாறு ஆதி கிறிஸ்தவர்கள் பெந்தகோஸ்தே பெருவிழாவிற்கு முன்னர் கதவுகளை அடைத்துக் கொண்டு உயிருக்கு பயந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ, அதே போல இந்த ரஷ்ய நாட்டிலும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே கதவுகளை எல்லாம் அடைத்துக் கொண்டு அந்த ஜெபத்திற்கு வந்திருந்த அனைவரும் உள்ளிருக்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பூட் சத்தம் கேட்கிறது, அதாவது ஷூ சத்தம் கேட்கிறது. கதவு தட்டப்படுகிறது. கதவு தட்டப்பட்டவுடன் பயப்படுகிறார்கள். ஏதாவது விசுவாசிகள் வந்திருக்கிறார்களா நம்மோடு சேர்ந்து கொள்வதற்காக, அல்லது இராணுவம் வந்துவிட்டதா என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கின்றது. திறந்து பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு இராணுவ வீரன் கையில் துப்பாக்கியை, எந்திர துப்பாக்கியை வைத்துக் கொண்டு நிற்கிறான், மிஷின் கன். பார்த்த உடனே அனைவரும் பயந்து போய்விடுகிறார். இந்த பயத்திற்கு மத்தியிலே அவன் சொல்லுகிறான், உண்மை கடவுள் இயேசு என்று முழுமையாக நம்புகிறவர்கள் இங்கே இருங்கள். முழுமையாக விசுவாசம் கொள்ளாதவர்கள் உயிர் தப்பித்து பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் தப்பித்து ஓடிவிடுங்கள், உங்களுக்கு நான் அவகாசம் கொடுக்கிறேன் என்று கூறுகிறார். அப்போது பார்க்கின்ற பொழுது அந்த ஜெபிக்க வந்த கூட்டத்தில் பல பேர் தங்கள் உயிரை காத்துக் கொள்வதற்காக அவர்கள் பயந்து ஓடிவிடுகிறார்கள். அங்கே ஒரு சில பேர் மட்டும் அந்த உண்மை கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுக்காக தங்கள் வாழ்க்கை இழந்தாலும் பரவாயில்லை என்று துணிவோடு இருப்பதை அவன் பார்க்கிறான். போனவர்கள் போனதும் இவனும் வெளியிலே போகிறான்.
போனவன் திரும்பி வருகிறான். வந்து அந்த துப்பாக்கியை அவர்கள் மீது நீட்டுகிறான். நீட்டி சில நொடிகள் பிடித்து கொண்டிருக்கிறான். பிடித்து கொண்டிருந்தவன் அவன் முகத்திலே ஒரு புன்னகை வருகிறது. அப்போதுதான் அவர்களுக்கு போன உயிர் திரும்பி வருகிறது. அப்போது அவன் சொல்லுவான், நானும் இயேசுவை நம்புகிறேன், ஆனால் நான் இராணுவத்தில் இருப்பதால் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள முடியாது. நல்ல வேளை நான் இந்த பகுதிக்கு வந்த பொழுது உங்களை சந்தித்தேன். எதற்காக நான் அப்படி சொன்னேன் என்று சொன்னால், கடவுளை உண்மையாக நம்புகின்றார்களா, தங்கள் உயிரை கொடுத்து அவர்களுக்கு கடவுளுக்காக வாழ்வார்களா என்பதை சோதித்து பார்க்கவே நான் இந்த ஒரு வார்த்தையை சொன்னேன். பயந்து போனவர்கள், இயேசுவுக்கு சான்று பகர பயந்தவர்கள் வெளியிலே போய்விட்டார்கள். அதிகமாக இருப்பதால் அந்த வழிபாடு சிறப்பாக அமையாது. குறைவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றவர்கள் இருந்தால் போதும், நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருங்கள், நான் போகிறேன் என்று சொல்லி அவன் போய்விடுகிறான். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவன் பயந்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவனால் அத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஆக நம்பிக்கை இல்லாமல் ஏதோ ஏனோ தானோ என்று வந்தவர்கள் அந்த சாய்ஸ் கொடுத்த உடனே, இந்த விருப்பத்தை சொன்ன உடனேயே, இங்கே இருந்தால் உங்களை சுடுவேன், உயிருக்கு பயந்தவர்கள் நீங்கள் போய்விடலாம், கடவுளை மறுக்கின்றவர்கள் போய்விடலாம், கடவுள் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்காதவர்கள் போய்விடலாம் என்று சொன்ன உடனேயே பல பேர் ஓடி போய்விட்டார்கள். இருந்தது குறைந்த நபர்கள் மட்டுமே. ஆக நீங்கள் கிறிஸ்துவின் பக்கமா, இந்த உலகின் பக்கமா என்ற ஒரு கேள்வி கேட்டபோது கிறிஸ்துவை மறுதலித்து விட்டு ஓடிப்போனார்கள். உயிர் பெரிதென்று தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள போய்விட்டார்கள். இதைத்தான் ராயப்பர் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். இயேசு கைது செய்யப்பட்டு பிலாத்தினுடைய அரண்மனையிலே வைத்திருக்கின்ற வேளையிலே அந்த இயேசுவை தன் கடவுளுக்கு என்ன நடக்கப் போகிறதோ என்ற ஒரு ஆர்வத்திலே பின்னால் சென்றாலும், அங்கே குளிர் காய்ந்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு பெண்மணி வந்து சொல்லுவார், நீயும் அவரோடு இருந்தவன் தானே என்று சொன்னவுடன் ராயப்பரன் சொல்லுவார், ஐயோ எனக்கு அவரை தெரியாது, எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது என்று மறுதளிப்பார். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை மறுதளிப்பார். இப்போ ராயப்பருடைய வாழ்க்கையிலும் கூட இயேசுவோடு இருந்திருந்தாலும், இயேசுனுடைய அந்த சீடத்துவத்தை கற்றுக்கொண்டிருந்தாலும், அந்த இயேசுவுக்காக தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய மனநிலையில் அவர் இல்லை. அவர் உயிருக்கு பயந்தவராகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதனால் தான் அவரை தெரியவே தெரியாது என்று அவர் ஆணையிட்டு கூறுகின்றார். இயேசுவோடு இருந்தவரே உயிருக்கு பயந்து மறுதளிக்கின்ற பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நம்முடைய ஆலயத்திலும் கூட, அல்லது உங்களுடைய ஜோனல் திருப்பலியாக இருக்கலாம், அன்பிய திருப்பலியாக இருக்கலாம், அந்த திருப்பலியிலே யாராவது இது போன்று வந்து நீங்கள் கடவுளுக்கு பயந்து கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்து வந்தார், இங்கே இருங்கள், இல்லை என்றால் உங்களை சுட்டு விடுவோம் என்று சொன்னார், இந்த ஆலயத்தில் இருக்கின்ற எத்தனை பேர் இங்கே இருப்பீர்கள்? அல்லது எத்தனை பேர் இந்த ஆலயத்தை விட்டு உடனடியாக ஓடிப்போவீர்கள்? பிரியமான சகோதரனே, சகோதரியே, உண்மையான நம்பிக்கை, விசுவாசம் என்பது இது போன்ற காலங்களில் மட்டுமே நிரூபிக்கப்படுகிறது. இன்னும் எத்தனையோ பேர் இந்த காலகட்டத்திலும் இயேசுவுக்காக தங்கள் உயிரை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஓடி ஒழிவது கிடையாது. ஆனால் எத்தனையோ பேர் கிறிஸ்தவத்தை விட்டுவிட்டு கடவுளை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது இந்த வழிபாடு முறை எங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக தங்களுக்கென்று ஒரு வழிபாட்டு முறை அமைத்துக் கொண்டு மற்றவர்களையும் இழுத்து கொண்டு போவதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆக இயேசுவுக்காக வாழ எத்தனை பேர் நாம் தயாராக இருக்கிறோம்? இயேசு எனக்கு போதும் என்று நம்முடைய விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆக ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் நமது தேர்வில் தான் அடங்கி இருக்கிறது. நான் வாழ்வது இயேசுவுக்காகவா அல்லது எனக்காகவா? இயேசுவுக்காக உயிரை கொடுக்க நான் முன் வருவேனா, அல்லது என் உயிரை காத்துக்கொள்வதற்காக அவரையே நான் மறுதலித்து வாழ்வேனா என்ற ஒரு தேர்வு நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானவர்கள் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக வாழ்வதால் அவர்கள் தேர்வானது கடவுளுக்காக வாழ்வதாக இருக்காது, மாறாக தங்களுக்காக வாழ்வதாகவே அமையும். இன்றைய முதல் வாசகமானது யோசுவா நூலிலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கின்றது. மோயிசனுக்கு அடுத்தபடியாக
அந்த இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை கடவுள் யோசுவாவுக்கு கொடுக்கிறார், மோயிசனுக்கு அல்ல. மோயிசன் எகிப்திலிருந்து பல்வேறு கஷ்டப்பட்டு அழைத்து கொண்டு வந்திருந்தாலும் அந்த கானான் நாட்டில் நுழைய போவது நீ அல்ல, உனக்கு பதிலாக யோசுவா அழைத்து செல்வான் என்று ஆண்டவர் கூறி மோயிசன் வாழ்வு அங்கு முடிகிறது. மோயிசனுடைய பணி அங்கு நிறைவுக்கு வருகிறது. அவரிடமிருந்து அந்த பணியை யோசுவா எடுத்துச் செல்லுகிறார். அவ்வாறு யோசுவா அந்த மக்களை பாலும் தேனும் பொழியக்கூடிய அந்த கானான் நாட்டுக்கு அழைத்து வருகின்ற வேளையிலே அந்த மக்கள், முணுமுணுக்கின்ற மக்கள், கடவுள் மீது முழுமையாக அன்பு செய்து வாழாமல், அந்த கடவுள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து வாழாமல் ஏனோ தானோ என்று வாழ்வதை அவன் பார்க்கிறான். எனவே அனைத்து குலத்து கோத்திரத்து மக்களையும் வரவழைத்து அவன் சொல்லுகிறான், உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் தோன்றுகிறது. நீங்கள் கடவுளுக்கு உண்மையாக வாழ்வதைப் போல நான் அறியவில்லை. நம் கடவுள் எவ்வளவோ நமக்கு செய்திருக்கிறார். நம்மை மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறார், அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கின்றார். அந்த பாலை நிலத்திலே நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்து காப்பாற்றி இருக்கின்றார். உணவில்லாமல் தவித்த பொழுது உணவு கொடுத்திருக்கின்றார், நீர் இல்லாமல் தாகத்தால் தவித்த பொழுது தாகம் கொடுத்திருக்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு கடவுளை நீங்கள் மறந்து வாழ்வது நியாயமா என்று ஒரு கேள்வியை கேட்டு அவர் சொல்லுகின்றார், நானும் என் வீட்டாரும் அந்த கடவுளுக்கு மட்டுமே ஊழியம் செய்வோம். நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். உண்மை கடவுளுக்கு பணிபுரிய போகிறீர்களா, அந்த உண்மை கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்க போகிறீர்களா, அல்லது பொய் தெய்வங்களுக்கு உண்மையாக இருக்க போகிறீர்களா என்ற கேள்வியை அவர் கேட்கின்றார். இந்த கேள்வி அவர்களுக்கு மட்டுமல்ல, பிரியமான சகோதரனே சகோதரியே, ஏதோ இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற, அது ஆன்லைனாக இருக்கலாம், நேரடியாக இருக்கலாம், பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்குமே கடவுள் விடுக்கின்ற அழைப்பு இதுதான். உன்னுடைய தேர்வு என்ன? கடவுளுக்கு உண்மையாக வாழ தயாராக இருக்கிறாயா, அல்லது உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள என்னை மறுதலிக்க, என்னை கைவிட்டுவிட கற்றுக்கொண்டிருக்கிறாயா என்ற ஒரு கேள்வியை அவர் கேட்பதை நாம் பார்க்கலாம். ஆக யோசுவா கொடுக்கின்ற செய்தியானது, நான் என் கடவுளுக்கு மாத்திரமே உண்மையாக இருப்பேன், என் கடவுளுக்கு மாத்திரமே ஊழியம் புரிவேன். எனக்கு என்ன நேர்ந்தாலும், என் உயிரே போனாலும் வேற்று தெய்வத்திற்கு ஒருபோதும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், வேற்று தெய்வத்திற்கு ஒருபோதும் நான் வழிபாடு செய்ய மாட்டேன் என்று அவர் உறுதியாக இருப்பதை பார்க்கிறோம். நாம் உறுதியாக இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியைத்தான் அவர் நம் முன்னால் வைக்கின்றார். பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆக இந்த கேள்வியை கேட்ட உடனேயே அங்கிருந்த மக்கள் உள்ளம் குத்துண்டவர்களாயிருக்கிறார். தாங்கள் செய்த தவறை உணர்கின்றார். தாங்கள் செய்த தவறை உணர்ந்ததால் அவர்கள் தாங்கள் அடிமை நாட்டிலிருந்து அழைத்து கொண்டு வரப்பட்ட போது செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை மீண்டுமாய் அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளும் விதமாக அங்கே கூடியிருந்த அத்தனை பேரும் யோசுவாவுடைய வார்த்தைக்கு மறுமொழியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களும் எங்கள் வீட்டாரும் அந்த ஆண்டவருக்கு மாத்திரமே ஊழியம் புரிவோம் என்று கூறுகின்றனர். அப்படியானால் அவர்கள் கடவுளுக்கு ஊழியம் புரிவதாக, கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, அதாவது துறவிகள் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு நாளில் தங்களுடைய அர்ப்பணத்தை புதுப்பித்துக் கொள்வார்கள். திருமணமான தம்பதிகள் தம்முடைய திருமண நாளிலே திருமண வார்த்தைப்பாட்டை புதுப்பிப்பார்கள். தங்களுடைய இல்லத்திலோ அல்லது ஆலயத்திற்கு வந்து திருப்பலி ஒப்பு கொடுத்தோ தங்களுடைய திருமண வார்த்தைப்பாட்டை புதுப்பிப்பார்கள். அதே போல இஸ்ராயேல் மக்கள் யோசுவாவின் தலைமையிலே தங்களுடைய பிரமாணிக்கத்தை, ஆண்டவருக்காக வாழ்வோம், ஆண்டவருக்கு மாத்திரமே பணிபுரிவோம் என்ற வாக்குறுதியை புதுப்பிப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, இரண்டாவது வாசகமானது பவுலடியார் எபேசு நகர மக்களுக்கு எழுதுகின்ற ஒரு கருத்து. என்ன கூறுகின்றார்? கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அதாவது கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய திருமண பந்தத்தை, அந்த திருமண வாக்குறுதியை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எனவே கூறுகின்றார், கணவன் எப்படி வாழ வேண்டும், மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்குள் ஒரு தேர்வை கொடுக்கின்றார். உங்கள் தேர்வானது கணவனா அல்லது கணவனை தவிர்த்த உலகப் போக்கா, மனைவியா மனைவியை தவிர்த்த உலகப் போக்கா? ஆக
எவ்வாறு ஒரு திருமண வாழ்வுக்கு கணவன் மனைவி இணைந்து பிரமாணிக்கமாய் வாழ்வது அவசியமோ, திருமணத்தால் கணவன் மனைவியை அடக்கி வைக்காமல் அதிகாரம் செலுத்துகின்ற ஒரு தலைமையாக இல்லாமல் அன்பு செய்கின்ற, நேசிக்கின்ற, மன்னிக்கின்ற, விட்டுக் கொடுக்கின்ற, தியாகம் செய்கின்ற, மனைவிக்காக எதையுமே இழக்கக்கூடிய ஒரு கணவனாக, அதே போல ஒரு மனைவி என்பவள் தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து அன்பு செய்து இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் வாழுகின்ற ஒரு மனைவியாக இருவருக்குமே தான் அப்பேற்பட்ட கணவனாக மனைவியாக அவர்கள் வாழ வேண்டும். அதற்கு அவர்கள் ஒருவர் பிறர் மீது பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தேர்வு அவர்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே பார்க்கிறோம், எத்தனையோ ஆண்கள், எத்தனையோ பெண்கள் தங்கள் கணவனை விட்டுவிட்டு வேறு ஆண்களோடு, மனைவியை விட்டுவிட்டு வேறு மனைவியோடு அவர்கள் பழகுவதை அல்லது வாழ்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அவர்கள் தேர்வு கணவனை விட்டு வேற்று நபர்களோடு, மனைவியை விட்டு வேற்று நபர்களோடு இருக்கின்ற ஒரு உறவை பார்க்கிறோம். இது தவறு என்று சுட்டி காட்டுகின்ற பவுலடியார் அவர்களும் உண்மையாக கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருப்பதைப் போல அவர்களும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் இரண்டாவது வாசகம் கூறுகிறது. நற்செய்தி வாசகத்துக்கு வருகின்ற பொழுது ஆண்டவர் கூறுகின்றார், கடந்த 3-4 வாரங்களாக ஆண்டவர் வானினின்று இறங்கி வந்து உயிருள்ள உணவு என்ற அந்த சொற்பொழிவானது நாம் கேட்டுக்கொண்டு வந்தோம். இன்றைய நற்செய்தியானது அதை நிறைவுக்கு கொண்டு வருகிறது. இந்த நிறைவுக்கு கொண்டு வருகின்ற வேளையிலே நாம் பார்க்கிறோம், இவருடைய அந்த பேச்சை, சொற்பொழிவை கேட்டு பல பேருக்கு அதிருப்தி ஏற்படுகிறது. அவர் கூறுகிறார், நானே வானின்று இறங்கி வந்து உயிருள்ள உணவு, என்னை உண்போர் என்றுமே வாழ்வர், சாக மாட்டார் என்று கூறுகிறார். இந்த செய்தியானது யூத தலைவர்கள், பரிசேயர், சதுசேயர் அவர்களுக்கு மட்டுமல்ல, இயேசுவோடு கூட இருந்த அவருடைய சீடர்களில் பலருக்கும் அது ஒரு நெருடலாக இருந்ததா, ஒரு தடையாக இருந்தது. எனவேதான் அவர்கள் கூறுகின்றார்கள், இவருடைய பேச்சு மிதமிஞ்சி போகிறது, இதை கேட்டுக்கொண்டிருக்க முடியாது என்று அவர் வெளிப்படையாகவே சொல்லுகின்றார்கள். ஆக எனவேதான் இயேசு கூறுகின்றார், என்னை பின்பற்றுவதும் பின்பற்றாததும் உங்களுடைய விருப்பம். என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் என்னை முழுமையாக நம்புங்கள், நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேளுங்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக விலகி போகலாம், உங்களை யாரும் இங்கே கட்டாயப்படுத்தி பிடித்து வைத்துக் கொண்டிருக்கவில்லை என்று அந்த முணுமுணுக்கின்ற சீடர்களை பார்த்து இயேசு கூறுவதை பார்க்கிறோம். அவர் கூறுகின்றார் 6வது அதிகாரம் 66வது வசனத்திலே, அன்றே, அதாவது அந்த முணுமுணுத்தவர்கள், அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர் என்று பார்க்கிறோம். மிக தெளிவாக யோவான் கூறுகிறார், இயேசுவின் மீது அதிருப்தியாக இருந்தவர்கள், இயேசுடைய வார்த்தையில் இடரில் பட்டவர்கள் அவரை விட்டு விலகி போய்விடலாம். காரணம், அவருடைய எதிர்பார்ப்பு வித்தியாசமான எதிர்பார்ப்பாக இருந்தது. அவர் பெரிய படை வீரரை போல வருவார், இந்த ரோமை ராஜ்யத்தை கவிழ்த்து விடுவார், ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்துவார், நாம் நிம்மதியாக வாழ்வோம், நமக்கும் சில பதவிகள் கிடைக்கும் என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் ஒரு எளிய வாழ்க்கை வாழ ஆரம்பித்து, இதுபோன்று நானே இறங்கி வந்த உணவு, என்னை உண்பவன் வாழ்வான் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் மனது இடம் கொடுக்கவில்லை. எனவேதான் அவர்கள் முணுமுணுத்தார்கள். அன்றே பலர் அவரை விட்டு விலகி போனால் என்று பார்க்கிறோம். இது அவருடைய சாய்ஸ், அவ்வளவுதான். சொன்னது போல ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த உரிமையை கொடுக்கின்றார். எனவேதான் அவர் கேட்கின்றார் மற்றவர்களை பார்த்து, நீங்களும் என்னை விட்டு போய்விட விரும்புகிறீர்களா, அதாவது உங்களுக்கும் என்னுடைய வார்த்தையில் இடரல் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார். அப்போதுதான் ராயப்பர் சொல்லுவார், ஆண்டவரே, யாரிடம் செல்வோம், வாழ்வுதரு வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றன, உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு போக்கிடம் கிடையாது, நீரே எங்களுக்கு இருந்தால் போதும், உமக்கு மட்டுமே நாங்கள் எப்போதுமே பிரியமானவர்களாக இருப்போம். யோசுவா சொன்னது போல நானும் இருக்கின்ற அனைவருமே உம்மை பின்பற்றுவோம் என்று சொல்வதைப் போல அவர் சொல்லானது அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த மக்கள் நம்புவதற்கு தடையாக இருந்தது 3 காரியங்கள் என்று ஒரு இறையியல் வல்லுநர் கூறுகின்றார். அந்த 3 தடைகள் என்ன? 1, அவருடைய பிறப்பு. அவருடைய பிறப்பு என்பது வானிலிருந்து இறங்கி வந்த ஒரு பிறப்பு. நாம் பார்க்கிறோம், நானே வானிலிருந்து இறங்கி வந்த உணவு என்று அவர் கூறுகின்றார். இதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை.
ஒன்று, அவர் வானிலிருந்து இறங்கி வந்திருக்கிறார், தன்னை உணவாக அறிவித்துக் கொள்கிறார். அதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தடையாக இருக்கிறார். இரண்டாவது, அவருடைய மீட்பு செயல். இந்த உணவை உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். இந்த உணவை உண்டால் மாத்திரமே, அவருடைய பாடுகளில் மீட்பில் பங்கெடுத்தால் மாத்திரமே நமக்கு மீட்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தியும் அவர்களுக்கு இடர்களாக இருந்தது. அவர்கள் நினைத்தது, ஒரு பெரிய அரசு படையோடு வருவார், நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று நினைத்தாரே, நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பார் என்று பார்த்தோம். ஆனால் இவரோ இந்த உணவை உண்டால் அவர்கள் மீட்படைவார் என்று கூறுகின்றார். அது இடர்களாக இருக்கிறது. மூன்றாவது, அவருடைய விண்ணேற்பு. அவர் தான் எங்கிருந்து வந்தாரோ அங்கே திரும்ப செல்வேன் என்று அவர் கூறுகின்றார். இவர்கள் நினைத்தார்கள் அவர் நம்மோடு இருப்பார், நம்மை காப்பாற்றுவார், நம்மை ஆளுவார் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே வந்த குறுகிய காலத்திற்குள்ளாக நான் திரும்ப சென்று விடுவேன் என்று கூறுவது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. ஆக இந்த வானக உணவின் அடிப்படையிலேயே அவருடைய பிறப்பாக இருக்கலாம், அவருடைய மீட்பு செயலாக இருக்கலாம், அவருடைய விண்ணரசு மீண்டுமாய் விண்ணரசுக்கு போகின்ற பயணமாக இருக்கலாம், இவைகள் அவர்களுக்கு இடையூறாக தடையாக இருந்ததால் அவர் மீது நம்பிக்கை வைக்க அவர்கள் தடுமாறுகின்றார்கள், நம்பிக்கை வைக்க மறுக்கின்றார்கள். எனவேதான் பிரியமான சகோதரனே சகோதரியே, அவர் கூறுகின்றார், நான் கூறுகின்ற கருத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம், எனவே நீங்களும் என்னை விட்டு போக விரும்பினால் போகலாம் என்று கூறுகின்றார். பிரியமான சகோதரனே சகோதரி, இன்றைய காலகட்டத்திலே இன்னும் கத்தோலிக்க சபையில் இருந்து பலர் விலகி வேறு சபைகளுக்கு போவதை பார்க்கலாம், அல்லது தங்களுக்கென்று ஒரு சபையை உருவாக்கி கொண்டு அதிலே அவர்கள் கத்தோலிக்க மக்களை இழுத்து கொண்டு போவதையும் நாம் பார்க்கிறோம். இந்நாள் வரையிலும் கத்தோலிக்க திருச்சபை யாரையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்தது கிடையாது. காரணம், ஒரு கடவுளை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வது, பிரமாணிக்கமாக இருப்பது என்பது அவருடைய தனிப்பட்ட உரிமை. மற்றவர்களைப் போல இங்கு வந்தால் தான், இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று சொல்வதெல்லாம் ஒரு அபத்தமான செயல். நாம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பது கிடையாது. கத்தோலிக்க திருச்சபையானது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றது. இறைவன் அன்று சொன்னதைப் போல, உங்களுக்கு இடரலாக இருந்தால் நீங்கள் சென்று விடலாம், இடரல் படாதவர் இங்கே இருக்கலாம். நம்முடைய வழிபாடு சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. சில சமயங்களில் அது தனிப்பட்ட நபர்களை பொறுத்து அது மாற்றம் பெறலாம். ஆனால் நாம் வருவது தனிப்பட்ட நபருக்காக அல்ல, குருவானவருக்காக அல்ல, அந்த ஆயருக்காக அல்ல, கடவுளுக்காக என்ற ஒரு உண்மையை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அவர் கடவுளுக்காக என்று வருகின்ற பொழுது நம்முடைய எண்ணமும் சொல்லும் செயலும் கடவுள் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும். ஆனால் இவர்களோ இது தவறு, அது குறை என்று சொல்லி, இயேசுவோடு இருந்தவர்களே குறைகளோடு வாழ்ந்தவர்கள் தானே, நாம் பார்த்தது போல ராயப்பரே கடவுளை மறுதலித்தவர் தானே, ஆனாலும் அவர் வைத்துக் கொண்டிருக்கவில்லையா? ஆனால் கத்தோலிக்க சபையில் இருக்கின்றவர்களை இவ்வாறு தவறாக சொல்லி அவர்களை இழுத்து கொண்டு போகின்ற சில அற்பமான காரியங்களை செய்கின்ற நபர்களை பார்க்கின்ற பொழுது வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் உண்மை கடவுள் நினைத்தால் அவர்கள் விருப்ப பிரகாரம் அவர்கள் வாழலாம். எனவே பிரியமான சகோதரனை சகோதரியே, இயேசு எவ்வாறு யாரையும் கட்டாயப்படுத்தவில்லையோ அதுபோல கத்தோலிக்க திருச்சபை யாரையும் கட்டாயப்படுத்தி இருக்க வைப்பது கிடையாது. யாரையும் கட்டாய மதமாற்றம் செய்வது கிடையாது. யாரையும் முழுக்க எடுத்தால் தான் இது ஞானஸ்தானம் என்று சொல்வது கிடையாது. எல்லாமே ஒரு அடையாள செயல்கள் தான். ஆக இறைவனை நாம் முழுமையாக நம்பி விசுவசித்து வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் மீட்பு உண்டு என்ற செய்தியைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கின்றது. இறைவன் நமக்கு கடவுளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுக்கின்றார் என்ற செய்தியை நாம் உணர வேண்டும். வழிபாட்டில் முரண்பாடுகள் வருகின்ற வேளைகளே அதை அனுசரித்து போகின்ற மக்களாக இருக்கிறோமா, அல்லது அமைதியாக கண்டுகொள்ளாமல் போகிற மக்களாக இருக்கின்றோமா? எல்லா சபைகளிலுமே இரண்டு விதமான மக்கள் இருப்பதை பார்க்கலாம். ஒன்று அமைதியாக வழிபடுவோர், ஒன்று ஆர்ப்பாட்டத்தோடு வழிபடுவோர். கத்தோலிக்க மதத்திலும் உண்டு. ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் இது தோன்றியது. த கரிஸ்மாட்டிக் மூவ்மெண்ட் சொல்லுவார்கள். அதற்கு முன்னால் ஒரு விதமான வழிபாடு தான். ஆனால் ஆவியின் வல்லமை என்று நாம் உணர்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம், தவறு கிடையாது. அதனால் உந்தப்பட்ட சிலர் ஆர்ப்பரிப்போடு பாடல் பாடி கைகள் தட்டி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் நாங்கள் வழிபடுவது சரி, நீங்கள் வழிபடுவது தவறு என்று சொல்லவோ, ஆவியின் அருள்கொடை இயக்கத்தில் உள்ளவர்கள்
நாங்கள் செய்கின்ற வழிபாடுதான் சிறந்தது, நீங்கள் வெற்றியாக அமர்ந்து கொண்டு அமைதியாக வந்துவிட்டு போய்விடுவீர்கள் என்று சொல்வதிலோ அர்த்தமில்லை. இரண்டுமே கடவுளுக்கு உகந்த பாதைகள் தான். ஒவ்வொருடைய விருப்பத்திற்கேற்ப அவர்கள் செயல்படுகின்றார்கள். எனவே நாம் ஒருவரை மட்டம் தட்டவோ அவர்கள் வழிபாடுகளை குறை சொல்லவோ நமக்கு அதிகாரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இரண்டு வழிபாடுமே கத்தோலிக்க திருச்சபையில் இரண்டு கண்களைப் போல, ஒரு கண்ணை குத்திவிட்டு அடுத்த கண் போதும் என்று சொல்வதைப் போல அது இருக்கிறது. பிரியமான சகோதரனே சகோதரி, இரண்டு கண்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுதுதான் ஒரு உருவம் தெரிகின்றது. அதே போல இந்த இரண்டு வழிபாடுகளும் ஒன்றிணைந்து ஒரே கடவுளை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகின்றன என்பதுதான் உண்மை. எனவே பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்முடைய கடவுளுக்கு நாம் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அவருக்கு மாத்திரமே உண்மையாக பணிபுரியக்கூடிய ஒரு நல்ல ஊழியர்களாக செயல்பட நம்மை நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டும். அந்த கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்க ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாக்குறுதியை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த வாசகங்களை தியானிக்கின்ற நாம், சிந்திக்கின்ற நாம் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். நமது வாழ்க்கையில் நாம் எடுக்கின்ற தேர்வுகள் எதன் அடிப்படையில் அமைந்திருக்கின்றது? சுயநலத்தின் அடிப்படையிலா, கடவுளை மையப்படுத்திய? இரண்டாவது, நாம் இயேசுவின் கருத்துக்கு ஏற்ற விதமாக இருக்கிறோமா, அல்லது இயேசுவின் கருத்துக்கள் நமக்கு முரண்பாடாக இருப்பதால் அதை விட்டு விலகி போகிறோமா? கடவுள் நம்மோடு இருக்க விரும்புகிறார், ஆனால் நாம் அவரோடு இருக்க விரும்புகிறோமா என்ற ஒரு கேள்வியும் கேட்டு பார்க்க வேண்டும். கடவுள் இம்மானுவேலாக நம்மோடு இருக்கிறவராக வந்திருக்கின்றார், ஆனால் நாம் அவரோடு இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. நாம் சொன்னது போல பலமுறை, எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கின்றார்களோ உங்கள் மத்தியில் நான் இருப்பதாக கூறியிருக்கின்றார். அவர் பிரசன்னமாக இருக்கிறார், ஆனால் நாம் அவருடைய பிரசன்னத்தை உணர்கின்றோமா? நாம் அவரோடு இணைந்திருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கிறோம். நான்காவதாக, ஆண்டவரை பிரிந்து வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பாலைவன அனுபவம் போல மாறிவிடும். ஆண்டவரோடு இணைந்து வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை பாதையானது வற்றாத நீரோடை அருகிலே நடப்பட்ட மரங்களைப் போல பசுமையாக செழித்து வளருவோம் என்ற ஒரு செய்தியை அவர் கொடுக்கின்றார். எனவே பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த தேர்வுகளை தேர்ந்தெடுக்கின்றன கடவுள் காட்டுகின்ற வழியின் அடிப்படையிலே நாம் தேர்வு செய்வோம். யோசுவா சொன்னதைப் போல நானும் என் வீட்டாரும் என் ஆண்டவருக்கு மாத்திரமே உண்மையாக இருப்போம், அவருக்கு மாத்திரமே ஊழியம் புரிவோம் என்ற ஒரு செய்தியை ஏற்றுக்கொண்டு அதை வாக்குறுதியை நாமும் ஒவ்வொரு நாளும் புதுப்பிப்போம். நானும் என் வீட்டாரும் என் கடவுளுக்கு மாத்திரமே ஊழியம் புரிவோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.